ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கிராஸ் பண்ணிருச்சு. இதுக்கு காரணம் சப்ஸ்கிரைபர்ஸான நீங்கள் தான். இதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இது போல சப்போர்ட்டை தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு கொடுத்துட்ருங்க. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கோம். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய சேனலில் பல வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். குக்கிங் வீடியோஸ், கிராஃப்ட் ஒர்க், சர்விங் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், இந்த மாதிரி மல்டி கண்டென்ட்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு டைட்டில்லையும் பிளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸில் சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட் கோலம்னு போட்டுட்ருக்கேன், அதையும் பாருங்கள். நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஸ்வீட் பண்ண போகலாம். வீட்டில் இருக்கிற 3 பொருட்களை வச்சு அருமையான ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோங்க. ஒரு கப் நிறைய வெல்லம் எடுத்து அதை பாத்திரத்தில் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த வெல்லம்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. பாகுப்பதம் வந்தால் போதும், கம்பி பதம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இது நல்லா கொதிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் மண்டி இருந்துச்சுன்னா அதை ஃபில்டர் பண்ணியும் வச்சுக்கோங்க. இது நல்ல வெல்லம் மெல்ட் ஆனாலே போதும், ஒரு கொதி வந்தாலே போதும். அடுத்ததா வெல்லம் எந்த கப்பால் அளந்தோமோ அதே கப்பால் உடைச்ச கடலை எடுத்துக்கோங்க. உடைச்ச கடலைன்னு சொல்லுவாங்க, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரைண்ட் பண்ணி அதையும் நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஸ்டவ்ல கடாயை விட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகியதும் அதில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். நெய்யில் இந்த பொட்டுக்கடலை மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெய்யில் நல்ல பொட்டுக்கடலை மாவு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாகை ஊற்றலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா கிளறி எடுத்துக்க போகிறோம். ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இப்போ முதல் முறை ஊற்றுனதுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிருச்சு. ஆனால் இன்னுமே நம்மளுக்கு வெள்ளைப்பாகு தேவைப்படுது. ஸோ இன்னுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்குவோம். மறுபடியும் கொஞ்சமாக வெள்ளைப்பாகு சேர்க்குறேன். பாகு சேர்த்து மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது பொட்டுக்கடலை மாவுங்கிறனால நீங்கள் எவ்வளோ வெல்லம் சேர்த்தாலும் வெள்ளைப்பாகு சேர்த்தாலுமே இது திக்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. இதோட மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பாகு சேர்த்து நல்லா கிளறி விடுறேன். நீங்க எந்த அளவுக்கு வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கூட நீங்க வெல்லம் சேர்த்து அதை பாக ரெடி பண்ணி வச்சு இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிட்டே போகலாம். ஆட் பண்ண ஒவ்வொரு முறையும் நீங்கள் வெள்ளைப்பாகு சேர்க்க இந்த மாவு நல்லா திக்காக வந்துக்கிட்டே இருக்கும். இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. மிஞ்சி போனால் 10லேருந்து 15 நிமிஷம் இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்ததாக ஏலக்காய் பொடியும் தூவிக்கலாம். ஏலக்காய் பொடியும் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு எடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா பாத்திரங்களுடைய ஓரத்தில் படிஞ்சு ஒரு காஞ்சு போனது மாதிரி ஆயிரும். அடுத்ததா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமலும் அதே சமயம் நல்ல பளபளப்பாகவும் அந்த ஸ்வீட் தெரியுங்க. இதில் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் ஏலக்காய் பொடி தூவுறப்ப கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இதோட ஸ்வீட்னஸ் இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரமாக நம்ம கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமலும் அதே மாதிரி பளபளப்பாகவும் தெரியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடலாங்க. இந்த ஸ்வீட் செய்ய காஸ்ட்லியான பொருட்களோ இல்லை அதிக நேரமோ எதுவுமே தேவைப்படலை. நம்ம வீட்டில் இருக்கிற 3 பொருட்களை வச்சு ஈஸியாக குயிக்காக நம்ம ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோங்க. இந்த பொட்டுக்கடலை ஸ்வீட்டை நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம். இல்லை ஒரு ட்ரேல கொட்டி அதை நல்ல ஒரு ஷேப்க்கு கொண்டு கட் பண்ணி சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நிச்சயமாக இது பிடிக்கும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணதை நாங்கள் குடும்பமாக சேர்ந்து இந்த ஸ்வீட்டோட கொண்டாட போகிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.